இல்லை பருப்பு டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா கழுவி வச்சுக்கிற துவரப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். அது கூட கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுட்டு இந்த லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 to 5 விசில் எடுத்துக்கலாம். இது தாளிப்பு பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், தட்டின பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அது கூடவே நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயத்தை சேர்த்துட்ட பிறகு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அது இந்த ஸ்டேஜுக்கு வரும். அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா ஃப்ரை பண்ணால் அது இந்த ஸ்டேஜுக்கு கரெக்டாக ரெடி ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா விசில் எடுத்துக்குவோம் தெரியுங்களா? இந்த பருப்பு தண்ணியை செப்பரேட்டாக பருப்பை செப்பரேட்டாக நம்ம பண்ணிக்கின்னு டால் கஞ்சிடலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கின்னு டால் கஞ்சிடலாம். டால் கஞ்சிட்டு ஐட்டம் ஒன்று என்ன பண்ணணும், இது தாளிச்சிருக்கோம் தெரியுங்களா? அதை எடுத்து இதில் ஊற்றிட்டாக்கா ஒரு கொதி கொச்சோன்னா நம்மளுக்கு பருப்பு குழம்பு ரெடி. பருப்பு டால் ரெடி. செம்மையாக இருக்க. நீங்கள் ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.